இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித தாமஸ் அக்வைனாஸ் என்கிற திருச்சபையினுடைய மாபெரும் மறை வல்லுநருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய இறையியலுக்கும் மெய்யியலுக்கும் புத்தகங்கள் வாயிலாக மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருப்பவர் தான் இந்த டொமினிக்கன் சபையை சார்ந்த புனித தாமஸ் அக்வைனாஸ். பிறந்தது இத்தாலி தேசத்தில் 1225 ஆண்டு. மிகப்பெரிய ஒரு பணக்கார அரச குடும்பத்தை சேர்ந்தவர். இவரை கல்வி கற்க அனுப்பி வைத்த பொழுது குருவாக மாற வேண்டும் என்று வீட்டில் இவர் அனுமதி கேட்கிறார். இவர் மீது கோபம் கொண்ட இவருடைய பெற்றோர்கள் ஒரு வருடம் இவரை வீட்டு சிறையில் வைக்கிறார்கள், இவர் குருவாகிவிடக்கூடாது என்பதற்காக. அன்புமிக்கவர்களே, இந்த இடைப்பட்ட காலத்தில் இவருடைய அன்பு சகோதரி அக்கா இவருக்கு மறைக்கல்வியையும் அதே நேரத்தில் கொஞ்சம் இறையியலையும் கற்றுக் கொடுத்தார் என்றும், அதற்கு பிறகு 20 வயதான நேரத்தில் இவருடைய நண்பர்கள் மற்றும் இவருடைய சொந்த அக்காவினுடைய உதவினால் வீட்டு சிறையிலிருந்து தப்பித்து அவர் டொமினிக்கன் சபையில் சேர்ந்து துறவியாக மாறி போனார். அதற்கு பிறகு பாரிஸுக்கு படிக்க சென்றார். அங்கே கல்வியிலும் ஞானத்திலும் தேர்ந்து அதே பல்கலைக்கழகத்தில் அவர் பேராசிரியராகவும் இணைந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் 100க்கும் அதிகமான இறையியல் புத்தகங்களையும் மெய்யியல் புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய சும்மா தியோலஜிக்கா என்று சொல்லப்படுகிற சம்மரி ஆஃப் தியாலஜி என்று சொல்லப்படுகிற இறையியலுடைய மொத்த பரிமாணங்களையும் உள்ளடக்கிய அந்த புத்தகம்தான் புறவினத்து மக்கள் அல்லது கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்ள முடியும் அல்லது கடவுள் இருக்கிறார் என்பதற்கான உண்மையான விளக்கங்களையும் அந்த புத்தகத்தில் அவர் கூறியிருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில 2 முக்கியமான நிகழ்வுகள்ல ஒன்றை நான் சொன்ன, வீட்டு சிறையில் இவரை வைத்திருந்தார்கள். இருந்தாலும் இறை திட்டத்தின்படியாக இவர் தப்பித்து கடைசியில குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு திருச்சபையுடைய மாபெரும் மறை வல்லுநராக இருக்கிறார். 2வது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்வு, நான் சொன்னேன் 100க்கும் மேற்பட்ட இறையியல் புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறார். இவருக்கு நற்கருணை நாதர் மீது அளவு கடந்த பக்தி, அளவு கடந்த நம்பிக்கை, அளவு கடந்த விசுவாசம். ஒரு நாள் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த பொழுது இவருக்கு இறைவனுடைய ஒரு அன்பு பரிசாக இறைவனுடைய அந்த திருக்காட்சியை இறை அனுபவமாக அவர் பெற நேரிட்டது. அவருக்கு ஏற்பட்ட அந்த இறை அனுபவம் என்பது ஒரு நிமிடம் கூட நீடித்திருக்காது என்று சொல்லுகிறார்கள். ரொம்ப குறைந்த ஒரு நேரத்துல தான் இறைவனுடைய காட்சியை பெறுகிறார், இறைவனுடைய அந்த அன்பை உணர்கிறார். அன்புமிக்கவர்களே, திருப்பலியை முடித்து விட்டு வந்த பிறகு இவர் ஒரு வித்தியாசமான முக தோரணையோடு இருந்த ஒரு காரணத்தினால் அவரிடம் சென்று கேட்கிறார்கள், என்ன இப்படி இருக்கீங்க, நீங்க இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கிறது, சும்மா தியோலஜிக்கா புத்தகத்தை நீங்கள் முடிக்க வேண்டியிருக்கிறது, இன்னும் பல புத்தகங்கள் இறையியலை பற்றி நீங்கள் எழுத வேண்டியிருக்கிறது என்று சொன்ன நேரத்துல தாமஸ் அக்வைனாஸ் சிரித்துக்கிட்டே சொன்னாராம், இறைவனை முகமுகமாக தரிசிக்கிற அந்த அனுபவத்தை பெற்ற அந்த ஒரு நிமிடம் என்பது என் வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கிறது. அந்த ஒரு நிமிடத்தோடு என்னுடைய புத்தகங்கள் எல்லாம் ஒப்பிடுகிற பொழுது நான் எத்தனை பிரிவுகளாக எத்தனை 1000 புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் இறைவனுடைய அந்த ஆன்மீக அனுபவத்திற்கு ஈடாக எத்தனை புத்தகங்கள் எழுதினாலும் அவை அனைத்துமே குப்பை தான். அப்படி என்று இந்த மனித ஞானம், மனித அறிவு, மனித வல்லமை என்பது இறை அனுபவத்திற்கு முன்னால் குப்பை என்பதை உணர்ந்து கொண்டார். அன்புமிக்கவர்களே, நற்கருணையின் மீது இவருக்கு இருந்த அந்த பாசத்தின் வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு, விசுவாசத்தின் வெளிப்பாடு தான் அவருடைய ஒரு ஜெபம், மாண்புயர் இவர் சாதனத்திலே என்கிற அந்த அவருடைய ஜெபத்தை தான் இன்றளவும் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில நற்கருணை ஆராதனையில இறுதி ஜெபமாக மாண்புயர் பாடலாக இன்றளவும் பாடிக்கொண்டிருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனித தாமஸ் அக்வைனாஸ் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமையை இறைவனுடைய அதிமிக மகிமைக்காக மட்டும் பயன்படுத்துவோம் என்கிற உறுதியை ஏற்போம். 2வது, நற்கருணையில உயிரோடும் சதையோடும் ஆன்மாவோடும் வீற்றிருக்கிற நமது ஆண்டவரை புரிந்து கொண்டவர்களாய், அறிந்து கொண்டவர்களாய், கண்டு கொண்டவர்களாய் அவரோடு ஒன்றிணைந்து வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் இந்த புனிதருடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களிடத்துல போதித்து கொண்டிருக்கிறார்.
இது ஒரு 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 குழப்பமான ஒரு சூழல். காரணம், பரிசேயர்கள் சதுசேயர்கள் மத்தியில் இயேசுவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு குரல் எழுந்து கொண்டிருக்கிறது. இவர் ஓய்வு நாளில் மக்களை குணப்படுத்துகிறார், அல்லது பேய்களின் தலைவனை கொண்டு இவர் பேய்களை ஓட்டுகிறார், அப்படி என்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து கொண்டே இருக்கிறது. இதை கேள்விப்பட்ட இயேசுவினுடைய தாயும் மற்றும் அவருடைய குடும்பத்து உறவினர்களும் இயேசுவை சந்திக்க வருகிறார்கள். இயேசுவிடத்துல மக்கள் இருப்பதை கண்டு ஒருவரை அவரிடத்தில் அனுப்பி, உன் தாயும் சகோதர சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் என்று. இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்ட உடனேயே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கிறார். யார் என் சகோதர சகோதரிகள்? இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் அப்படி என்கிற ஒரு பதிலை தருகிறார். மேலோட்டமாக பார்க்கிற பொழுது ஏன் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி பாராமுகமாக தன்னுடைய தாய்க்கும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கும் இப்படி ஒரு பதிலை தருகிறார் அப்படி என்று மேலோட்டமாக தோணும். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் நமக்கு சொல்லி தருகிற அழகான பாடம் என்பது மனித உறவுகளை தாண்டிய மேலான உயர்வான அன்பு, மேலான உறவு கடவுளிடத்தில் இருக்க வேண்டும். கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்வதில் இருக்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி இந்த மண்ணுலகிலும் அவருடைய சித்தம் நிறைவேற அவருடைய அரசை கட்டி எழுப்புவதில் இந்த மனித உறவுகளை தாண்டிய இறை உறவு இருக்க வேண்டும் என்று இறைவனுக்கும் நமக்குமான அந்த உறவு தான் மனித உறவுகளுக்கும் மேம்பட்ட உறவு. இதுதான் உண்மையான சீடத்துவம் என்பதையும் நமது ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே பிரிவினை சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லுவது போல இயேசுவே அன்னை மரியாவை பார்த்து இவள் என் தாயில் என்று சொல்லிவிட்டார். இறை வார்த்தையை கேட்பவர்கள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள், தாய் தந்தை என்று சொல்லிவிட்டார். அப்படி என்று இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளக்கூடாது. மாறாக இந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளை குறிப்பால் நமக்கு இறை வார்த்தையை கேட்டு ஆம் என்கிற அந்த ஃபியாத் என்று சொல்லுவோம் அல்லவா, ஆம் என்கிற அந்த விசுவாச பிரகடனத்தின் மூலமாக அன்னை மரியாள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து சீடத்துவத்தின் தலைமை சீடத்தியாக, அதே நேரத்தில் இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கெல்லாம் தலைமையான சீடத்தியாக, நமக்கு அழகான நம்பிக்கையின் ஒரு மாதிரியாக, கீழ்ப்படிதலின் ஒரு மாதிரியாக, எளிமையின் ஒரு மாதிரியாக, பிறரன்பின் ஒரு மாதிரியாகத்தான் இந்த இடத்துல காட்டப்படுகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, மனித உறவுகள், மனித சொந்தங்கள், மனித பந்தங்கள் இவற்றையெல்லாம் தாண்டி இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி இறை அரசை இந்த மண்ணுலகில கட்டி எழுப்பிட நம்முடைய பங்களிப்பை செய்ய இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.